சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். ஆத்மாவின் அற்புதம் ஆவியின் பாதுகாப்பையும் பற்றி ஒரு விறுவிறுப்பான காட்சியாக விரிகிறது என்று சொல்லாங்க. வில்லி சாவித்திரி அவளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அண்ணன் ராஜாங்கத்தின் சொத்தை எப்படியாவது அபகரிச்சிடணும். அதற்காக தனது மகள் தாமரைய ராஜாங்கத்தின் மகன் சேதுவுக்கு திருமணம் செய்து வைக்க துடிக்க, ஆனால் விதி வேறொரு விளையாட்டை விளையாடுகிறது. நீதிமன்றம் சேதுவும் தமிழும் 6 மாதங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று தீர்ப்பளிக்க, தமிழ் மீண்டும் வீட்டிற்கு வர, ஆரம்பத்தில் தமிழ் கர்ப்பமாக இருப்பதாக பொய் சொல்லியதால் சேது கோவப்படுறாரு. அவளோட இந்த செயல் சேதுவை ஆழமாக பாதித்து இப்போது நிலைமை வேற. தமிழ் உண்மையாவே கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த நற்செய்தி சேதுவிடம் சொல்ல தமிழ் முயற்சிக்கும் போது அவளை சேது சந்தேகப்பட, இது என்னோட குழந்தையே இல்ல, எவனுடையது என்று கேட்டு தமிழை தனது வீட்டிற்கே அனுப்பிவிட, சேதுவின் இந்த வார்த்தைகள் தமிழின் மனதை நுறுக்க, தமிழின் கர்ப்பம்தான் அவளை சேதுவுடன் 6 மாதங்கள் வாழ வேண்டும் என்ற தீர்ப்புக்கு காரணம் என்று சாவுத்திரி தாமரையிடம் கூற, இந்த குழந்தையை எப்படியாவது கருவிலேயே அறுத்தெறிஞ்சிட்டோம்னா தமிழை நிரந்தரமா வீட்டை விட்டு துரத்திடலாம்னு சாவுத்திரி கொடூரமான திட்டத்தை போடுது. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்க, சேதுவின் அம்மாவின் ஆத்மா இருக்கு இல்லையா, அதாவது ஆத்மா இப்போது தமிழ் வயிற்றில் குழந்தையாக மீண்டும் ஜனித்திருக்கிறது. இந்த உண்மைதான் ஆத்மாவின் ஆவேசமான பாதுகாப்பிற்கு காரணம் என்றே சொல்லாங்க. தனது தாய் மீண்டும் தமிழ் வயிற்றில் உயிர்த்திருப்பதை உணர்ந்த ஆத்மா சாவுத்திரியின் இந்த சதி திட்டத்தை அறிந்து கடுமையாக கோபம் அடைகிறது. சாவுத்திரி பார்த்தீங்கன்னா தாமரையிடம் கருக்கலைப்பு மருந்தை எடுத்து வர சொல்லி அதை பாலில் கலந்து தமிழுக்கு கொடுக்க சொல்ல, தனது வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாதுகாப்புக்காக தமிழ் அந்த பாலில் ஏதோ சந்தேகம் இருப்பதை உள்ளுணர்வால் உணர, அதை மேஜையில் வைத்துவிட, அதிர்ஷ்டவசமாக ஒரு பூனை வந்துட்டு அந்த பாலை கட்டி விடுதுங்க. இந்த காட்சியை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சேதுவின் அம்மா ஆத்மா தனது கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல. சாவுத்திரியையும் தாமரையையும் அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்களை பலமாக தாக்க, ஆத்மா அவர்களை எச்சரிக்கும் விதமாக, என் மருமகளை தொந்தரவு செய்யாத, விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று ஆக்ரோஷமான சத்தத்துடன் கர்ஜிக்கிறது. ஆத்மாவின் இந்த சக்தி அதன் ஆவேசத்தையும் கண்டு சாவுத்திரி தாமரையும் பயந்து நடுங்க, வேற வழியின்றி சேதுவின் அம்மா ஆத்மாவிடம் பணிந்து மன்னிப்பு கேட்க, ஆனால் ஆத்மாவின் கண்களில் ஒரு உறுதி தெரிகிறது. தன் குழந்தை வயிற்றில் இருக்கும் மருமகளை யார் தொட்டாலும் அதை விட்டு விடாது. இந்த சம்பவம் தான் ஆத்மா இனி தமிழின் பாதுகாவலனாக இருப்பாள் என்பதை தெளிவாக்கிறது என்றே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கள நிலவரம் பட்டு சூடா இருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர் ராஜாங்க மேல ஊரு சனம் பொங்கி இருந்து போராட்டம் நடத்துது. சூரியன் இன்னும் முழுசா உதிக்கல, ஆனா தெருவுல மக்கள் கூட்டம் அலைமோதுது. கைகள்ல பெரிய பதாகைகளை வச்சு அதுல அமைச்சர் ராஜாங்கம் கைது செய், ஊழல் ஒழிக, நம்ம காசு எங்கன்னு எழுதி இருக்கு. கோஷங்கள் விண்ண பிளக்குது. கூட்டம் இன்னும் அதிகமாகணும், எப்படியாவது அமைச்சர் ராஜாங்கம் கைதாகன்னு சொல்லிட்டு போஸ் ஊர் மக்கள் கிட்ட சில்லறையை தட்டி விட, இந்த சூழல்ல இந்த கேஸ் பெரிய விதமா போகுது. அதாவது டிவில டெலிகாஸ்ட்ல வந்துட்டு போகுது. அப்ப தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க, ராஜாங்கம் என்னையாச்சு, உன் பேர்ல லஞ்சம் அப்படி இப்படின்னு ஊழல் செய்தி வந்துகிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது ராஜாங்கம் ஒரு பக்கம் பதட்டப்படுறாருங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் வந்துட்டு இப்படி போராட்டம் பண்றதுனால போலீஸும் ராஜாங்க வீட தேடி வராங்க.